ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம இப்போது திருச்சியிலேருந்து வெள்ளையங்கிரி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். சவுத் கைலாஸ்ன்னு சொல்கிற வெள்ளையங்கிரி ஹில்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு விசிட் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுமே ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு வெள்ளையங்கிரி ஹில்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக போகணுன்னு ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. நம்ம இப்போ அங்கே தான் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்கள் காந்திபுரத்தில் இறங்கிட்டு 14D 14C அந்த பஸ்ஸு ஈசா யோகா பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக போய் ஒரு 2 ஹவர்ஸில் 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பூண்டி பிரிவில் இறங்கி கூட 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டுருக்கலாம். இப்போ நம்ம அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நைட் டைம் ஏற போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு கொஞ்சம் வீடியோ லேட் ஆகிடுச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ போகிறப்பே வந்துட்டு ஆம்புலன்ஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. அங்கே போயிட்டு இருக்க 2 பெரியவங்களில் ஒருத்தர் வந்துட்டு 40 வருஷமாக அங்கே இருக்காராம், லோக்கல் பீப்புள். இந்த நடப்பாதையில் யானையெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் வந்துட்டு பூண்டி பிரிவில் இறங்கிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வசதி இருக்கும், இல்லைனா 2 கிலோமீட்டர்ஸ் தான் நடந்து போகலாம். போகிறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த மலையில் டார்ச்செல்லாம் அடித்து ஏறிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியும். வீடியோவில் தெரியுதான்னு தெரில, நான் மார்க் பண்ணி விட்றேன். ஸோ நைட்டு பக்தர்கள் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட் டைம்னா ஒரு நைட்டு 10 மணிக்கெலாம் ஏறிடுங்க. விடிய காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு கீழே ஒரு மதியானம் 1 மணிக்குள்ளே வர மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதான் காந்திபுரத்துலேருந்து உங்களுக்கு 14D படிச்சிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்க ஏதாவது புளிப்பு மிட்டாய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குளுக்கோஸு வாட்டர் பாட்டில் வந்து 2 எடுத்துக்கோங்க. 1 ஃபில் பண்ணிக்கணும், 1 எம்டியாக வச்சுக்கோங்க. 2 லிட்டர் வாட்டர் கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடு உங்களுக்கு தேவையான புளி சாதம், லெமன் சாதம், இல்லை சப்பாத்தி நிறைய பேர் எடுத்து வந்தாங்க எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு ரெட் பனானா எடுத்துக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 ரெட் பனானா எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மெயினாக டார்ச் லைட் நைட்டு ஏற போகிறீங்கன்னா பவர்ஃபுல்லான டார்ச் லைட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஜர்க்கின் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷர்ட்டு ஒரு ஜர்க்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட். கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துங்க, 2 கிலோ இல்லை 3 கிலோக்குள்ளே இருக்க மாதிரி. போகிறப்ப எங்கள் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் மலை ஏறணும் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு February 18 நைட்டு வந்துட்டு ஒரு 9:30 போல் அவங்க வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ்ஸு வந்து எப்போ குறிப்பாக வரும்னு எனக்கு தெரியல. 14D ஏறினோம்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பூண்டி பிரிவில் இறக்கி விட்ருவாங்க ஈசா யோகா பஸ்ஸு. நீங்கள் அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தோ இல்லை ஆட்டோவிலே வந்துடலாம். ஆட்டோ வசதி 24/7 இருக்குது இங்கே. ஆட்டோ சார்ஜ் நாங்கள் பண்ணப்போ 30 ரூபா அந்த மாதிரி பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே நிறைய கடைங்க எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் டார்ச் லைட்டு வாங்கிக்கிறது நல்லது. அங்கே கொடுக்குற டார்ச் லைட் வந்துட்டு கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்துச்சு, நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு மருத்துவ கேம்ப் இருக்குது, அங்கேயுமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதே மாதிரி லாங்லேருந்து வரீங்கன்னா இங்கே அந்த கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, அங்கே படுத்துக்கலாம் நீங்கள். ஸோ மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு உங்களோட எஜிலிட்டி பொறுத்து, ஹெல்த்தை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இல்லை அன்னதானம் கூட அங்கே சென்னை சில்க்ஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் அன்னதானமும் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் கைஸ். அன்றைக்கி நாங்கள் போனப்போ வந்துட்டு எங்களுக்கு கோதுமை உப்புமா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க வித் சுகரோட, நல்லாவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 12 மணி போல் ஏறலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் ஐடியாவில். ரெஸ்ட் ரூமே இங்கே ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஓகே தான். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இங்கே பெட்ஷீட்டு இன்னும் வேறு ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா டோக்கன் போட்டு கீழே வச்சுட்டு போயிருங்க. சார்ஜுமே வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட டைமில் நிறைய பேர் போட்டுகிட்டு இருக்கனால உங்களுக்கு அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் வந்து மார்னிங் ஃபுட்டேஜ் தான் இருந்துச்சு. ஸோ இதான் அந்த என்ட்ரன்ஸு. வனத்துறை உங்களுக்கும் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்கு, லைட்ரு, சிகரெட்டு இந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்பீக்கரு ஆனாலுமே ஸ்பீக்கர் ஒரு சிலர் எடுத்துகிட்டு போனாங்க, அங்கே பிடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டுருக்கோம். கம்பு வந்து வாங்கிக்கோங்க 30 ரூபாய்க்கு. நிறைய பேர் ஃப்ரண்ட்லேயே கம்பு போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து ரிட்டன் இறங்குறப்ப ஒரு சில பக்தர்கள் சொன்னாங்க அது வந்து மற்றவங்களோட ஒரு சும்மா மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் புதுசு வாங்கிட்டே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டார்ச் நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே பாருங்கள் பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குது அங்கே கொடுத்த டார்ச்சு. ஸோ நீங்கள் பவர்ஃபுல்லான டார்ச் நைட் டைமில் ஏறிங்கன்னா, அதுவும் ஃபஸ்ட் டைம் ஏறிங்கன்னா, ஃபஸ்ட் டைமில் ஏறுறவங்க மோஸ்ட்லி நைட் டைம் ஏறுறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு வெயில், அதுக்கப்புறம் நிறையா சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ எடுத்தோன்னா உங்களுக்கு குகை கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏறினப்புறம் அதை மறந்தாச்சு அந்த ஏறின ஒரு இதில். ஃபஸ்ட் டைம் இல்லை டூரிஸ்ட் அந்த மாதிரி ஏறுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷூஸ் அல்லது ஏதாவது ஒரு நல்ல இதாக போட்டுக்குங்க. ஏன்னா வந்து அந்த
மூங்கி குச்சியோட ஸ்லாம்பு ஒரு நிறையவே மூங்கில் காடுகளாக தான் இருந்துச்சு சைடில், அதெல்லாம் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பக்தர்கள் வந்து அதை பொருட்படுத்த மாட்டாங்க. நம்ம மாதிரி டூரிஸ்ட்டு அந்த மாதிரினா கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. டார்ச்சு உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே களைப்பாயிடுச்சு ஃபஸ்ட்டு மலையிலேயே. குளிர் வந்துட்டு ஏற தெரியல ஒன்றும். இப்போதைக்கு 12 மணிக்கு ஏற ஆரம்பித்தாச்சு, ஒன்றும் தெரியல, ரொம்பவே இருட்டாக இருக்குது கைஸ். ஸோ இப்போ நான் போட்டு வரேன் எவ்வளோ ஸ்டெப் கவர் பண்ணியிருக்கேன்னு. இப்போ எடுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 324 மீட்டர் தான் இப்போதைக்கு கவர் பண்ணியிருப்பேன் ஸ்டெப்ஸ் ஏறி. 463 ஸ்டெப்ஸ் தான் ஏறியிருக்கேன். ஸோ அதுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மலையே கஷ்டமாக இருக்கும் தான் நல்ல பேர் கேள்விப்பட்டப்போ வீடியோவில் பார்த்தப்பமே சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மலையை பொறுத்தவரை முக்கால்வாசி உங்களுக்கு படிக்கட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஏற கொஞ்சம் இழப்பு வாங்கும் தான். ஸோ ஃபஸ்ட்டு மலை ஏறினதுமே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் போனவங்களுக்கு தெரியும், வெள்ளைப்பிள்ளையார் கோயில் வந்துடும். எடுத்தோடனே சாமியை கும்பிட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று போட்டாச்சு. மேலே லெமன் சோடா தான் கிடைக்கிது, ஜூஸ் கூட கிடைக்காது. லெமன் சோடா, மோர் இந்த மாதிரி இருக்கும். மோர் நைட் டைமில் தவிர்த்துருங்க. அப்புறம் தேன் மிட்டாய் அந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும். மிட்டாய் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. ஸோ இதுதான் வந்துட்டு வெள்ளைப்பிள்ளையார் கோயில். ஸோ ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மலையை எனக்கு தெரிஞ்சு 1.25 மணி நேரத்தில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 மணி 1.25 ஆகிடுச்சு. 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு. ஸோ கொஞ்சம் கடினமாகவே தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு மலையை பொறுத்தவரை. அடுத்து நெக்ஸ்ட்டு மலை வந்துட்டு உங்களுக்கு வழுக்குப்பாறை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் லைட்டாக ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஃப்ளாட்டாக போச்சு. அதுக்கப்புறம் முதல் மலையில் வந்த மாதிரி உங்களுக்கு படிக்கட்டுகள் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஈஷா யோகா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு மலையிலையும் சரி செகண்ட் மலை ஏறுறப்பையும் பார்க்குறப்ப அந்தளவுக்கு இங்கிட்டு இந்த சைடு அந்த சைடு ஒரே மரம் அந்த மூங்கில் காடுகளாக இருந்துச்சு. ஒன்றும் அந்தளவுக்கு விசிபிள் இல்லை. இப்போ போக போக பார்ப்போம். செகண்ட் மலை 2 வாட்டர் கேன் எடுத்துக்கங்க. 1 லிட்டர் வாட்டர் கேன் 2 எடுத்துங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே ஸ்டிக்கர் ஒட்டி வாங்கிக்கோங்க. ஒரு இதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு சிப்பாக குடிச்சு மலை ஏறிட்டிங்கன்னா அங்கே கடைகளில் ஏதாவது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2வது மலையிலே கொஞ்சம் சொனை வருது, ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் 2வது வாட்டர் பாட்டிலை. ஏன்னா மலையிலே ஆல்ரெடி நம்ம சாப்பாடு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் 2 லிட்டர் தண்ணி, அப்புறம் குச்சி, டார்ச் லைட்டு, இது மாதிரி இன்னும் நிறையா வெயிட் ஏற்றிக்கிட்டே போக ஜர்க்கின்லாம் வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப களைப்பாயிரும். 1 லிட்டர் தண்ணி மேக்ஸிமம் அதிகம். செகண்ட் மலை தான் வழுக்குப்பாறைன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து போவோம். படிக்கட்டு இருக்குது 2வது மலையிலையும். செகண்ட் மலையில் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் படிக்கட்டுகள் அங்கங்கே வந்துச்சு. இன்னும் வழுக்குப்பாறை ரீச் பண்ணல. செகண்ட் மலையை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நான் போன வரைக்கும் ஈஸி மாதிரி தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு மலை ரொம்பவே கஷ்டம், அதுவும் ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே போகலாம். பேசிகிட்டே கொஞ்சம் ஜாலியாக கிண்டல் அடிச்சுட்டே ஏறினோம்னா உங்களுக்கு செகண்ட் மலை ஒன்றும் அந்தளவுக்கு கடினமானது கிடையாது கைஸ். சாப்பாடு, தண்ணி, அதுக்கப்புறம் மிட்டாய், இது மாதிரியான விஷயங்கள் கீழே எடுத்துக்கங்க. இல்லைனா வெள்ளைப்பிள்ளையார் கோயில்கிட்ட பார்த்தோம்னா கடைகள் அங்கேயே வாங்கிங்க. ஏன்னா 2வது மலையில் வந்துட்டு நாங்கள் போன டைமில் நைட் டைமில் ஒரு சில கடைகள் பூட்டி இருந்துச்சு. உள்ளே ஆள் இருக்காங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. காலையில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். அடுத்து நம்ம வழுக்குப்பாறையை ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும், அந்த பாறைகள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. அதை செதுக்குன ஒரு ஒட்டர் சித்தர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நைட் டைமில் பார்த்து கவனமாக தான் ஏறணும். இது மழை டைமாக இருந்தால் கண்டிப்பாக வழுக்கும். ஸோ வெறுங்காலில் ஏறவங்களும் ஓகே, இல்லை டூரிஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் வரவங்க, இல்லை உங்களோட கால் இதை பொறுத்து உங்களுக்கு ஷூஸ் வந்து போட்டுக்கலாம். கிராக்ஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் அறந்து போகும். ரிட்டர்ன் வரப்போ கண்டிப்பாக அறந்து போகும். கிராக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மண்ணெல்லாம் கண்டிப்பாக ஏறிக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்கும். ஒன்று ஷூஸ் போட்டுங்க, நல்ல ஷூஸ். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வெறுங்காலில் ஆல்ரெடி பழக்கம், இல்லை நீங்கள் பக்தர் அதெல்லாம் பொருட்படுத்தலைன்னா கண்டிப்பாக வந்துடலாம். ஷூஸுமே கொஞ்சம் கிரிப்பியான ஷூஸை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே வெள்ளங்கிரி மலை ஏறுறவங்களுக்கு வந்து துணையாக சிவனே வருவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் தனியாக தான் விசிட் பண்ணியிருந்தேன். எனக்கு அங்கே ஒரு 3 நண்பர்கள் வந்துட்டு உதவி பண்ணாங்க. 2வது மலையிலேருந்து 7வது மலை, அதுக்கப்புறம் இறங்குறப்பையுமே கூடவே வந்தாங்க. உங்களுக்கு மிகவும் நன்றி. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சொன்ன வந்துட்டு 2வது மலை முடிவுக்கிட்ட வந்துருச்சு. ஸோ அங்கே வந்துட்டு கடைகளும் இருக்குது. கொஞ்சம் 2வது மலை முடிகிறப்போ
சுனைகள்லையும் நீங்கள் வந்துட்டு தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம். அந்த 2வது பாட்டில் ஒன்று எம்டி பாட்டில் சொன்னேன் இல்லைங்களா, சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு நீங்கள் பிடிச்சி குடிச்சிக்கலாம். இங்கே 2வது மலையிலே ரொம்ப கூலிங்காக தான் இருந்துச்சு. கடைகளும் கீழே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே. நான் குடிச்சிட்டு ஏறது நல்லது. இங்கே ஒன்றும் கிளியராக இல்லை, தெரியுது அங்கே எவ்வளோ தூரம் இருந்திருக்கும்னு. ஸோ மக்களை 2வது மலை முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். பாம்பாட்டி சித்தர் கோகையை நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2வது மலை வந்து அந்தளவுக்கு கடினமாக இல்லை. கடைகள் 1 2 இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏதாவது தின்பண்டங்கள் சொனையில் 2வது மலையிலேருந்து தான் சொனை இருக்குது, அங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இங்கேயும் அந்த அளவுக்கு எனக்கு குளிர் தெரியல, நார்மல் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ வந்துட்டு இந்த மூங்கில் குச்சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கங்க. ஒரு சில டூரிஸ்ட் மாதிரி வரவங்க வந்துட்டு வாக்கிங் ஸ்டிக்குமே எடுத்துகிட்டு வராங்க. அது ரொம்ப லைட்டு வெயிட்டாக இருக்கும். பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் கையை வந்து அந்த புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மலையில், பாம்பாட்டி சித்தர் கோவையில். ஸோ இப்போ 3வது மலை நம்ம வந்துட்டு தொடங்க போகிறோம். 2வது மலை முடிவுலையுமே உங்களுக்கு 1 2 கடைகள் இருந்துச்சு இரவு நேரங்களில். ஸோ நம்ம விலைகள்லாம் வந்துட்டு பொருட்படக்கூடாது, ஏன்னா நம்ம 2 மலை மாரி ஏறி வந்துட்டோம். நீங்களே பார்த்தா தெரியும், ஒரு சில இடத்துலாம் பாறைகள் தான் இருக்குது, படிகள் இல்லை, பார்த்து தான் ஏறணும். மூங்கி குச்சி கட்டாயமாக வாங்கிக்கோங்க, இல்லை நாங்கள் முதல் மலையிலே போட்டு வச்சுருப்பாங்க, தயவுசெய்து அதையாவது எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏறுறப்போ கூட பிரச்சனை இல்லை, ஏறிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அப்போ கொண்டி எனக்கு பொறுத்தவரைக்கும் அந்த எஜிலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி கறக்கமாக இருந்துச்சு. அது ரொம்பவே பேலன்ஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து கட்டாயமாக எடுத்துக்கங்க. ஒரு சிலர் வாக்கரும் எடுத்துகிட்டு வராங்க. காய்ஸ், நம்ம இப்போ 4வது மலையில் இருக்கோம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி கிளைம் பண்ணுறப்போ எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ ஸ்பீக்கர்லாம் ஒரு பக்தர் எடுத்து வந்தார், எப்படி கீழே வனத்துறை அலோ பண்ணாங்கன்னு தெரியல. பாட்டெல்லாம் ஜாலியாக கேட்டுகிட்டே வந்தோம். ஆனால் அவர் எங்களால் பின்தொடர முடியல, ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ 4வது மலை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அங்கங்கே உங்களுக்கு படிக்கட்டுகளுமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு முதல் மலை ரொம்ப கஷ்டம், 3வது மலை ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்க ஆல்ரெடி ஏறினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது மலை ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. அண்ட் 4வது மலை வந்து கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அங்கங்கே படிக்கட்டுகள் வருது, ஃப்ளாட் சர்ஃபேஸும் வருது. இப்போது ஒரு நைட் டைமில் போகிறது என்னன்னா வந்துட்டு வழி வந்துட்டு 2 வழி இருக்குதுன்னு இப்போ லோக்கல் பீப்புள் சொல்லிக்கிறாங்க. முன்னே வந்ததுக்கும் இப்போ 2 3 வழி புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ February 1 ஓப்பன் பண்ணாங்கன்னா 19 நாள் ஆச்சு அங்கே விசிட் பண்ணுறப்போ. ஸோ ஒரு சில வழிகள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. ஸோ 4வது மலையுமே பார்த்தா தெரியும், அங்கங்கே வேர்கள்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம்னு. ஃபுல்லாக கோயம்புத்தூர் அந்த சைடே தெரியுது. இங்கேருந்து இசா யோகா தெரியுமான்னு பார்த்தோம் 4வது மலை அங்கிட்டுமே. ஸோ வந்துட்டு 8 மணிக்கெலாம் லைட்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அந்தளவுக்கு விசிபிள் இல்லை. ஸோ 4வது மலைகள்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டு இருந்துச்சு. முதல் மலை ரொம்ப கஷ்டம், 3வது மலை எனக்கு தெரிஞ்சு அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்துட்டு மற்ற யூடியூப் சேனல்லையும் பார்த்துட்டே கூட வாங்க, டே டைம் வீடியோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க, சரி பார்த்துட்டு வாங்க. நல்லாவே ஒரு சூப்பராக இருந்துச்சு. 4வது மலை வரைக்குமே எனக்கு எந்த ஒரு குளிருமே தெரியல, நல்லா இருந்துச்சு. மேலே நட்சத்திரங்கள்லாம் நல்லா சூப்பராக தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுமா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. டார்ச் ஒரு நல்ல டார்ச்சாக எடுத்துகிட்டு போயிட நல்லது. ஏன்னா ஒரு சில பக்தர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போயிருங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் குரூப்பை கூட சேர்ந்து போயிருங்க. தனியாக இருந்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருக்குது. ஸோ ஆனால் விலங்குகள் எதுவுமே நாங்கள் பார்க்கல. 4 மலை வரைக்கும் ஏறிட்டோம். ஒரு கடையில் போர்டு போட்டிருந்துச்சு, 4வது மலை முடிவு 5வது மலை ஆரம்பம்னு. எங்களுக்கு இந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம 5வது மலை வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதே இருந்துச்சு. குப்பைகள் யாரும் தயவுசெய்து போடாதீங்க, நம்மளும் எதுவுமே போடலை, தவிர்த்துட்டோம். கீழே வந்து பிளாஸ்டிக்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. 5வது மலை வந்துட்டு திருநீர் மலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ திருநீருங்கிறப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பக்தர்கள் எல்லாமே நடந்து அந்த மண் எல்லாமே நல்லா திருநீர் கணக்காக ரொம்ப பவுடராக ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இல்லை ரெகுலராக ஏறுறவங்கனாலும் நீங்கள் வந்துட்டு மாஸ்க்கு இல்லைனா ஃபேஸ் ஸ்கார்ப்புன்னு சொல்லுவாங்களே, அதை போட்டிங்கன்னா மூக்கில் அந்தளவுக்கு ஏறாது. இப்போ தெரியாது, காலையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் ஏறுறாங்க இறங்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு கட்டாயம் போட்டுக்குங்க. இங்கே தான் இதுதான் பீமன் கல்லூரண்டியா? அப்படிதான் நினைக்கிறேன். இது இல்லையா? இதுதான் நினைக்கிறேன்.
ஸோ அது 4வது மலையில் இருக்கா 5வது மலையில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. நைட் டைம் போனவங்களுக்கு பீமன் கழிவுருண்டை இது இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. ரிட்டர்ன் வரப்போ முடிஞ்சால் பார்ப்போம். ஏன்னா ஒரு சில வழி புதுசாக போட்டிருக்கு வந்திருக்கதா, மீன் புது வழியில் பக்தர்கள் ஏறி இருக்கதா சொன்னாங்க. இது நாங்கள் பார்ப்போம். அண்ட் மோஸ்ட்லி ஏறுறவங்க நிறைய பேர் ஆல்ரெடி ஏறினவங்க தான் இருக்காங்க. அந்த குரூப்பில் ஒரு சிலர் இந்த மாதிரி புதுசாக ஏறுறவங்களும் இருக்காங்க. அவங்க என்னென்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அனுபவம் இருக்கனால நைட்டு ஒரு 10 மணிக்கெலாம் ஏறிட்டா ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரத்தில் மேலே கவர் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக சன்ரைஸ் பார்த்துடலாம் 7வது மலையில் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஏறுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி அதனால் அந்த இடையில இருக்க அந்த ஒட்டஞ்சித்தர் சமாதி, அதுக்கப்புறம் பீமன் கழிவுருண்டை, அது மாதிரிலாம் அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிளைமாக வராங்க. ஆனால் இந்த 5வது மலை தொட்டோன்னே எனக்கு வந்துட்டு குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. மக்கள் கூட வந்தவங்களுக்குமே தான் ஜர்க்கின் அந்த மாதிரி எதாவது இருந்தால் அவங்களுக்கு வந்து போட்டுக்கிறது நல்லது. 5வது மலை ஏறுறப்போ 4:30 மணி கிட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் சரியாக நோட் பண்ணல. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அந்த திருநீர் மலைங்கிற மாதிரி அந்தளவுக்கு புழுதி நைட் டைம்லேயே தெரியுது. நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்கு இல்லை வந்துட்டு ஸ்கார்ப் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. தண்ணியும் இப்போ பேசிகிட்டே வந்தாலுமே கொஞ்சம் வாய்க்குள்ளெல்லாம் மண் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு சொல்ல வரேன். ரெகுலராக இறங்க ஒன்றும் தெரியாது. அடுத்து இப்போ மக்களே நம்ம 6வது மலையில் இறங்கிட்டுருக்கோம். இந்த 5 மலையுமே இப்போ ஏறணும். 1வது மலை கஷ்டம், 3வது மலை ரொம்ப ரொம்ப கஷ்டம். 4, 5 ஓகே தான். 6 இப்போ இறங்கி போகிறோம். இறங்கி போகிறப்ப இந்த இடத்துல தான் இப்போ இவ்வளோ நேரம் ஏறிட்டு இறங்கினோம்னா வாலினி ஸ்ப்ரே அந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. டவர் இந்த மலையில் கிடைக்கல, அவங்க பார்த்தாலே தெரியும். ஏர்டெல்லு ஜியோ கூட அங்கங்கே கிடைக்கிது. ஸோ இப்போ ஆண்டி சுனையில் இருக்கும். 6வது மலை ஆண்டி சுனை. இது வந்துட்டு நொய்யல் ஆறோட ஒரு கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. 5வது மலையிலையுமே உங்களுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 5, 6 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஏற்றம் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளாட்டான இருக்கும். அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டோம். ஸோ வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். பக்தர்கள் எல்லாமே குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கங்கே நைட் டைம்லேயே வந்துட்டு ஈர துணியெல்லாம் அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க. அங்கேயுமே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்துச்சு. அங்கேயுமே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஏறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மணி இங்கேயே கிட்டத்தட்ட 5:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு காய்ஸ். இப்போ நம்ம அடுத்து 7வது மலைக்கு தான் ஏறணும். ஸோ இந்த தண்ணி ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. ஒரு 2 முங்கு முங்கிட்டு 2 ஆள் இறங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2-3 பேத்துக்கு மேலே ஏறிட்டால் உங்களுக்கு வந்துட்டு கலங்கின மாதிரி ஆயிரும். உள்ளே ஒரு லிங்கமே இருக்குது. நான் ரிட்டர்ன் வரப்புமே இந்த ஃபோட்டோ வீடியோ போட்டு வரேன். ஸோ இப்போ கைஸ் நம்ம குளிச்சுட்டு இப்போ 7வது மலை ஏற போகிறோம். அங்கே ஒரு சின்ன சாமி இருந்துச்சு, அதையும் கும்பிட்டுட்டு நம்ம ஏறுவோம். சாம்பிராணி அப்படிலாம் போட்டிருந்தாங்க. குளிச்சுட்டு இங்கே சாம்பிராணி பகுதியில் கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 7வது மலையும் ரொம்பவே கஷ்டம்னு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இடையில 2-3 சுனையில் தண்ணி இருந்துச்சு, நாங்கள் பிடிக்கல. இப்போ இங்கே வந்து 7வது மலை ஸ்டார்டிங்கில் ஒரு சுனை இருந்துச்சு, பிடிச்சிக்கும். 7வது மலை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சுயம்பு விநாயகர் இருப்பார். அவரை நீங்கள் கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஏற வேண்டிதான். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 5:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம 7வது மலை ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும், சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. 5:45 to 6. ஸோ இப்போவே வந்துட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் மேலே ஏறணும்னா 1 மணி நேரம் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ 2வது மலையில் ஒரு பக்தர் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போனாருன்னு சொன்ன இல்லைங்களா, அவர் வந்தார். ஆக ஒரு இடையில 5வது மலையிலையோ 6வது மலையிலையோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பார் போல், கொஞ்சம் கம்பளியெல்லாம் எடுத்து வந்து தூங்கியிருப்பார் போல். நம்ம இங்கே 7வது மலை ரொம்பவே கஷ்டமாக இருந்துங்க. ரொம்ப ஸ்லோப்பியாக செங்குத்தாக ஏறுது. ஒரு 70 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் போல். சூரியன் அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு இங்கேயே எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அங்கங்கேயுமே ஃபோட்டோ வீடியோ எடுத்தனாலுமே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. புதுசாக ஏறுறவங்க மேக்ஸிமம் 6 ஹவருக்குள்ளே ஏறிடலாம். ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இன்னும் தொடர்ந்து ஏறுவோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். மணி இப்போது 6:30 கிட்ட ஆக போகுது. 6:25. இன்னும் பாதி தூரம் தான் ஏறியிருக்கோம். சூரியன் நல்லாவே விதிச்சிருச்சு. ஓரளவுக்கு சன்ரைஸ் இங்கேயே பார்த்தாச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் கிளைம் ஆகிருக்கும். மக்கள் 7வது மலை ரொம்பவே கஷ்டம். 70 டிகிரி அந்த மாதிரி கிட்டே இருக்குது. குச்சி கண்டிப்பாக தேவைப்படும் இங்கே. பட் சன்ரைஸ் பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க வெஸ்டர்ன் காட்ஸ், வெள்ளங்கிரி ஹில்ஸே வச்சுட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி தான். வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஒரு ப்ளசண்ட் அந்த ப்ரீஸியாக இருந்துச்சு.
நல்லா அந்த சன்ரைஸ் குளிர் கலந்த அந்த சூடு. அவ்வளோதான், இன்னும் லாஸ்ட்டு 10 நிமிஷம் கைஸ். மக்களை 7 மணிக்கு தான் மேலே ரீச் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 12லேருந்து 7 மணி நேரம் ஏறி இருக்கும். 12 மணிக்கு ஆரம்பித்தோம், 7 மணிக்கு ஏறி இருக்கும். எடுத்தோடனே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு, அதான் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. சுற்றிலுமே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அமைதியான இடமா இருந்துச்சு. பக்தர்கள் அங்கே தான் பேசிட்டு வந்தாலும் எல்லாம் அமைதியாகிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக வெள்ளையங்கிரி தரிசனம் பார்க்க போகிறோம். அலங்காரம்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, பூஜைக்கான அலங்காரம்லாம். பூஜை டைமிங் வந்து ஒரு சிலர் வந்துட்டு 6 மணிக்குங்கிறாங்க, ஒரு சிலர் 8 மணிக்குங்கிறாங்க. எப்படிங்கிறது தெரியல. நாங்கள் போனப்போ இப்போ தான் அலங்காரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. புகையெல்லாம் லைட்டாக வர மாதிரி. கடைசியாக வெள்ளையங்கிரி ஆண்டவரை நம்ம பார்த்தாச்சு. 7 மணி கரெக்டாக ஆகிடுச்சு. 7 மணி நேரம் முதல் தடவை அப்படின்னால ஃபோனு இந்த ரீல்ஸு வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தரிசனம் பார்ப்போம். அப்படியே போட்டு வரேன் பாருங்கள். மக்களே, சிவன் தரிசனம் பார்த்தாச்சு, பட்டையும் போட்டாச்சு. ஸோ இது வந்து பஞ்சலிங்கேஸ்வரர் அப்படின்னு வீடியோவில் பார்த்து சொல்கிறாங்க. சுயம்புவா தோன்றிய வெள்ளையங்கிரி ஆண்டவர். இதுக்கு மேலே இருக்க ஆகாய லிங்கம், அப்புறம் இன்னும் 3 லிங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. போர்டு கூட இருக்குது பாருங்கள், அருள்மிகு ஸ்ரீ வெள்ளையங்கிரி ஆண்டவர். ஸோ வந்துட்டு பூஜைக்கான வேலைப்பாட்டெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 7 மணி 7:15 அந்த ரேஞ்சில் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் ஏறி வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் நான் ஃபுட்டேஜ் போட்டு வரேன். ஸோ இப்போ இதுதான் 7வது மலையோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு, ஃபைனல் என்ட்ரன்ஸு. சைடு 2 சைடுமே உங்களுக்கு வேலு, அதுக்கப்புறம் கயிறு அந்த மாதிரியெல்லாம் நல்லா சேஃப்டிக்கு கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு 7 மணினாலும் அந்த குளிர் லைட்டாக இருக்குது, ப்ரீஸியாக இருந்துச்சு. மேகம் மூட்டம்லாம் இன்னும் எதிர்பார்த்து போவேன். மேகங்கிறது வந்து அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இல்லை அவ்வளோக்கா. ஒரு சிலர் வந்து மேகம் நம்ம ஏறுறப்போ நம்மளை கடந்து போகும்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு இன்னும் மார்ச், ஏப்ரல், மே இன்னும் 3 மாதம் இருக்குது. ஸோ ஆனால் வந்துட்டு அது பனிக்காலம் இப்போவே கிட்டத்தட்ட முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் மறுபடியும் வெள்ளையங்கிரி ஆண்டவரோட வந்துட்டு வீடியோ உங்களுக்கு போட்டு வரேன், பார்த்தாலே தெரியும். பொதுவாகவே என்னை மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் அண்ட் இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கு பாதி அதில் வந்து பக்தர்களும் வராங்க, ஒரு சிலர் டூரிஸ்ட்டுங்களும் வராங்க. ஸோ வந்துட்டு பார்த்துக்குங்க. மேலே அங்கே பாறையில் கூட டிவிக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கைஸ். இறங்குற வழி. ஸோ வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு இதான் இறங்குற வழி. பாறைகள், அந்த வேல் கம்பல்கள்லாம் இருக்குது. ஒரு சிலர் பக்தர்களுமே வேண்டுதலுக்காக வேல் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும். இது வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டு கிழக்கில் தான் உங்களுக்கு சூரியன் உதிக்க போகுது. ஸோ இது சொல்லி தெரியணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 7வது மலை நம்ம இறங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 20-30 மீட்டர் இறங்கிட்டாலே தெரியும் உங்களுக்கு அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து தமிழக எல்லைக்கு உட்பட்டு தான் வருது. நீங்கள் வீடியோவிலே பாருங்கள் எவ்வளோ அந்த மேகமூட்டங்கள்லாம் இருக்குதுன்னு. இன்னுமே மேகம் வந்துட்டு கடந்து போகிற மாதிரிலாம் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த மேகங்கிறது வந்துட்டு அதுக்கு போயிட்டே தான் இருக்கும். நம்ம விசிட் பண்ண அளவுக்கு அந்தளவுக்கு இல்லை இருக்கும். இடையில ஒரு 2 வீடியோ வரும், நான் போட்டு வரேன். ஸோ ரொம்பவே ப்ளசண்ட்டியாக நல்லாவே இருந்தது. ஸோ 7 மணி நேரம் கிட்டத்தட்ட ஏறி வந்திருக்கோம். 7வது மலை ரீச் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு டயர்ட்னஸ் அந்த எதுவுமே தெரியல. நல்லா ஒரு பிஸியாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, இது இறங்குற வழி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இடம். ஏறி இறங்குறேன், இறங்க வேண்டிய தான். ஆட்கள் ஏறிட்டு இருக்காங்க.
ஆனால் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இது இறங்குற வழி மக்களே. இதில் தயவுசெய்து ஏறிடாங்க, ரொம்பவே இன்னும் கஷ்டமாக இருக்கும். அவங்க ஆல்ரெடி ஏறினவங்களா என்னன்னு தெரியல. இது வந்துட்டு ஒரு சின்ன டைம் லாப்ஸு பார்த்திங்கனாலே தெரியும். அந்த மேகம் வந்துட்டு கொஞ்சம் மேலே எழும்புற மாதிரி அந்த மேகங்கள்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர். அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதுதான் வந்துட்டு ஏறுற வழி. ஒரு சிலர் இங்கிட்டும் இறங்குற வழி, நம்ம நிற்கிறது இறங்குற வழி. ஒரு சிலர் இங்கிட்டு ஏறுறாங்க. ஸோ அதை வந்து தவிர்த்துருங்க. புதுசாக வரவங்க ஆல்ரெடி வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இறங்குற வழியில் யாராவது ரொம்பவே ஸ்லோப்பியாக இருக்குது. உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஜாக்கிரதையாக இறங்குங்க. முதல் 7வது மலைக்கு வந்துட்டு கண்டிப்பாக குச்சி தேவை. ஏறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி. மண்ணெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. பவுடர் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. காற்று அடிக்கிறப்ப எதிர்காற்றுக்கு மேலே வருது. நீங்கள் மலை ஏறுறப்பவுமே மாஸ்க் உள்ளதுக்கு அரிசிப்போ கட்டிக்கிட்டிங்கன்னா மூக்கில் எதுவும் இதாகாது. ஏன்னா மேலே ஏறுறவங்க கீழே இறங்குறவங்க நைட்டில், அதுவும் நாங்கள் நைட்டில் ஏறினப்பெல்லாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா கண்டிப்பாக பாருங்கள், காலை வைக்கிறதுக்கே எப்படி தூசி ஆட்டம் பிறக்காது. பார்த்துருங்க. 7வது மலையிலே முடிஞ்சால் வந்து அதை சாப்பிட்ருங்க. இல்லை 7வது மலை எண்டில் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க. ஸோ இப்போ 7வது மலையை கண்டிப்பாக இறங்கிட்டோம். எனக்கு இப்போ 9 மணி ஆகிடுச்சு. நானே 8 மணிக்கு இறங்க ஆரம்பித்து 1 மணி நேரத்தில் இறங்கியிருக்கேன். பொறுமையாக தான் இறங்கியிருக்கேன். ஹைட்னா கொஞ்சம் பயம். ஸோ சுயம்பு விநாயகரை மறுபடியும் தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நம்ம மலை ஏறுறப்பமே 7வது மலையோட ஸ்டார்டிங்கில் அதுதான் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதை தாண்டி கீழே இறங்கிட்டோம்னு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், சுயம்பு விநாயகர் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்குறப்பமே இந்த 7வது மலையில் தான் நிறைய பேர் வேகமாக இறங்குறேன்ட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறது. ஸோ அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். நீங்கள் 7வது மலையில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இறங்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த மலை கூட கொஞ்சம் வேகமாக இறங்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து இறங்குங்க. கடைகள்லாம் இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. 1-2 கடை இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 7வது மலை ஸ்டார்டிங் இதுதான் 7வது மலை. ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. 7வது மலை ஸ்டார்டிங்லேயே ஒரு சொனை இருக்குது பார்த்தீங்களா. இங்கே சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஏதாவது டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எதாவது எடுத்து வந்தீங்கன்னா இந்த சொனை, இங்கே நிறைய பேர் இங்கே அதை தான் பண்ணுறாங்க. கழிவுகளை இங்கேயே கொட்டிட்டு க்ளீன் பண்ணுறாங்க. டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கூடவே கேரி பண்ணிவிட்டு போயிடுறது நல்லது. அந்த இருக்குது பாருங்கள் சொனை, அதுதான். மக்களே, நான் ஃபஸ்ட் டைம் உள்ள ஹைட்லேருந்து இந்த மலைகள்லாம் பார்க்குறேன். வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர், வெள்ளங்கிரி மலைத்தொடர் ரொம்பவே நல்லாயிருக்கு. 7வது மலை ஏறி ஸோ 7வது மலை வெற்றிகரமாக இறங்கியாச்சு. இப்போ 6வது மலை ஏறணும். உங்களுக்கே தெரியும். 6வது மலை வரப்போ ஏறுறப்போ வந்து அது இறங்கணும். இப்போ இறங்குறப்ப அது வந்து கொஞ்சம் ஏறி போகணும். தண்ணி வேணும்னா அங்கே பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளூ கலர். ஸோ இந்த தண்ணியெல்லாம் அந்த சுனையிலேருந்து இங்கிட்டிருந்து வருதுன்னு தான் தெரில. ஸோ வந்துட்டு அந்த ஆண்டி சுனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மட்டும் இப்போ வந்துட்டு இது 7வது மலையோட ஃபோட்டோஸு. ஸோ அந்த ஆண்டி சுனையோட இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 6வது மலை கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தோன்னா ஆண்டி சுனை இருக்குது. ஸோ அதில் பார்க்குறது மட்டும் நொய்யல் ஆறோட ஒரு கிளைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டி சுனை உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன லிங்கம் இருக்கும். பக்தர்கள் இப்போ நைட்டு போனப்போ அவ்வளோக்கா தெரில. காலையில் வந்துட்டு ஒரு 2 பேராக இறங்கி குளித்தாங்கன்னா அந்தளவுக்கு கலங்கலை தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஸோ 6வது மலை கொஞ்சம் தூரத்துலேருந்து ரிட்டன் வர பாதையில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் பக்தர்கள் ஏறிட்டு இருக்காங்க. பூஜை டைமிங் வந்துட்டு ஏறிட்டு இறங்கிட்டு வந்த வரைக்கும் தெரியல. நாங்கள் ஏறின டைம் 8 மணிக்கு பூஜைங்கிற மாதிரி சொன்னாங்க. மதியம் 1 மணிக்கு ஒரு பூஜை, நைட் டைமில் ஒரு பூஜை, 3 பூஜைங்கிற மாதிரி சொன்னாங்க. மக்களே, 5வது மலை ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இப்போ 4வது மலையில் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஈசா யோகா தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த ஒரு 2 மரத்தோட ஒரு குளம் தெரியுது. இப்போ மக்கள் வந்துட்டு 4வது மலை கீழே இறங்கிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு கை வச்சு காமிக்கிறேன். அங்கே வந்துட்டு ஈசா யோகா இங்கேருந்து கிளியராக தெரியுது. இன்னும் பகல் ஒரு 11 மணி 12 மணி எந்த ரேஞ்சுனா இன்னும் அந்த மிஸ்ட்டு இதெல்லாம் போனதுக்கப்புறம் தெரியும். ஸோ இந்த படிக்கட்டுகள்லாம் அமைச்ச ஒட்டன்சித்தரோட சமாதியும் ரிட்டர்ன் வரப்போ நம்ம பார்த்தோம்.
மேலே ஏறுறப்போ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா 2-3 புது வழிகள் க்ரியேட் ஆகிருக்கதா சொல்கிறாங்க மேலே ஏறுறதுக்கு. மக்கள் வந்துட்டு நைட்டில் ஏறுறப்போ வழி மாறி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஏறுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு குரூப்போடையோ இல்லை உங்கள் நண்பர்கள் கூட வந்தாங்கன்னா அவங்க கூட ஏறுறது நல்லது. சிவன் துணை இருப்பார் உங்களுக்கு. நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு 4வது மலை கீழே இறங்கிட்டு இருக்கப்போ குரங்கு பயில்வெல்லாம் சேட்டை கொடுக்குறாங்க. நைட்டெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. எல்லாமே சின்ன சின்ன குரங்குங்களாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இது வந்து சீசன், இந்த வெள்ளையங்கிரி சீசன் வந்துட்டு மக்களுக்கு மட்டும்தான். பிப்ரவரிலேருந்து மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் 4 மாதம் அந்த ரேஞ்ச். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேருந்து மழைக்காலங்கள் அந்த மாதிரி வரனால விலங்குகள் இங்கே வந்துட்டு நடமாட்டம் இருக்கும். யானைகள், காட்டு மாடு, குரங்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. கீழே கிரவுண்ட்லேயே வந்துட்டு மர நாயின்னு சொல்லுவாங்க, சம்திங் அது என்னன்னு தெரில, அதை கூட பார்த்தேன். அண்ட் இந்த 5வது மலையில் அங்கங்கே பட்டாம்பூச்சிகளையும் பார்க்க முடிஞ்சிச்சு. 5வது மலை நல்லா 4வது மலை கொஞ்சம். ஸோ வந்துட்டு இது 3வது மலையோட ஸ்டார்டிங். இப்போ இறங்க போகிறோம். இங்கேருந்து கிளியராக பார்த்தா தெரியுது உங்களுக்கு ஈசாகா தெரியுதுங்களா, அந்த குளம், 2 மரம் தெரியுதா, அந்த ஈசாகா எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு யானை நடக்கிற பாதை, எல்லாமே மரங்களும் செடி கொடிகளுமாக இருந்துச்சான். ஸோ இப்போ இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் இப்போது வந்துட்டு இங்கே ஈசாகா கட்டியிருக்கதா லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெள்ளையங்கிரியை பொறுத்தவரை கடைகள் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க, மற்றபடி எல்லாமே நேச்சுரலாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ 4வது மலை வந்துட்டு முடிச்சிட்டோம். ஏறி இறங்குற வரைக்கும் எந்த கஷ்டமும் தரல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈசாயோகா இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஈவினிங் 4 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கூட அந்த லைட் ஷோ வந்து 8 மணிக்கு போடுறாங்களே, அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் மேலே போய் அந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ இப்போ ரொம்பவே கஷ்டமான 3வது மலைக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். இறங்குறப்பமே சரி, 7வது மலை 3வது மலை ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் டைம் வரவங்க பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. 3வது மலை நான் சொல்கிறேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ். இறங்குறப்பவே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே மேலே 6வது மலையிலையோ 5வது மலையிலையோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இறங்குனா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே இறங்குறப்ப அடுத்து நம்ம பாம்பாட்டி சித்தர் குகையை பார்த்துட்டோம். மேலே ஏறப்பையும் பார்த்துருந்தோம், வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு டே ஷாட்ஸு. ஸோ அடுத்து வழுக்குப்பாறை இந்த மேலே ஏறப்போய் பார்த்துருக்கோம். ஸோ 2வது மலை கீழே இறங்கிட்டு இருக்கோம். மலைகளெல்லாம் பெஞ்சிச்சுன்னா அதெல்லாம் பயங்கரமாக வழுக்கும். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஏதாவது கிரிப்பியான ஒரு ஷூ போட்டுக்குங்க. நல்ல ஒரு மூங்கில் தடியாக வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. 3வது மலை இறங்குறப்பமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அடிக்கடி உங்களுக்கு ஏறி இறங்குனவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த வழுக்குப்பாறை இதுதான் மேலே போனப்பமே தான் இருந்துச்சு. இப்போ மக்கள் இறங்கி வராங்க பார்த்துக்குங்க. ஒரு சிலர் வேகமாக ஏறவங்க இந்த சைட்லேயுமே ஏறி போயிடுறாங்க. அது கொஞ்சம் பார்த்து பழக்கம் இருக்கவங்க ஏறலாம். நம்ம புதுசாக ஏறவங்க படிக்கட்டில் இறங்கிறதே நல்லது. ஸோ 2வது மலை கிட்டத்தட்ட முடிய போகுது. அங்கே ஒரு கடை, இன்னும் ஒரு 2 கடை இருக்கும்னு நினைக்கிறேன். சுனை 2வது மலையிலுமே ரிட்டர்ன் வரப்புமே தண்ணி இருந்துச்சு. 24/7 தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது, நீங்கள் பார்த்து பிடிச்சிக்கலாம். அண்ட் நம்ம வீக் டேஸில் தான் வந்தோம், புதன் வியாழன் அந்த மாதிரி வந்தனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நீங்கள் வந்துட்டு சிவன் ராத்திரி இல்லை வந்துட்டு சித்ரா பௌர்ணமி இல்லை வந்துட்டு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். மணி இப்போ 19ஆம் தேதி 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சி. ஸோ வந்துட்டு 2வது மலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இறங்கி வெள்ளை விநாயகர் கோவிலில் மறுபடியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ கட்டிகரமாக 6 மலை இறங்கிட்டோம். இப்போ இன்னும் 1 மலை இருக்குது, அதை நினச்சா இன்னும் பீதியாக இருக்குது கைஸ். ஹைட்னால் கொஞ்சம் பயம். ஆனால் 7வது மலை வந்துட்டு ஹைட் ரொம்ப என்னை மாதிரி ஹைட் ரொம்ப பயமாக இருக்கவங்க 7வது மலை ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கணும். ரொம்ப கிளியர் வியூவாக இருக்கும் 7வது மலை ஹைட்டு. ஸோ 5800 சில்லற அடின்னு சொல்கிறாங்க, பார்த்து தான் இறங்கணும். பட் இந்த மற்ற மலைகள் வந்துட்டு கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் அந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு செடி கொடி மரங்கள்லாம் மறைச்சிருக்கனால உங்களுக்கு அந்தளவுக்கு ஹைட்டு பயம் இந்த மலைகளில் இருக்காது. ஸோ ரெஸ்ட் எடுத்து இறங்க வேண்டியதுதான். அவ்வளோதான், மலை இறங்கி போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் அது தெரியுது பாருங்கள். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட உங்களுக்கு கேட்கும். போகிறவே முக்கால்வாசி படிக்கட்டு தான் கைஸ். மக்களே மணி இப்போ 3:50 முதல் மலையை முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மூங்கில் குச்சிகள்லாம் இறங்கும் போதே இங்கே வீசிட்டு போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி லாங்கில் இருந்து வரவங்க எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால
வச்சு போயிடுறாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது கடைகளில் எங்கிட்ட வச்சுட்டு போயிடுறது நல்லதுங்க. பாருங்கள் அவ்வளோ இருக்குது. அதை யாராவது தான் அப்ரூவ் இப்போ தான் பக்தர்கள்லாம் ஏறுறாங்க. மணி 3:50 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த பாருங்கள் தெரியுது பாருங்கள், கோயில் கீழே தெரியுது அன்னதானம் கூடம், அந்த என்ட்ரன்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இறங்கி முடிக்க போகிறோம். ஏறும்போதோ இல்லை இறங்கும் போதோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடியிலே உங்களுக்கு குகை கோயில் ஒன்று இருக்கும். அங்கேயும் நீங்கள் வந்துட்டு தியானத்தை ஒன்று போட்டுட்டு பட்டையை அடிச்சுட்டு கிளம்பிடுங்க. ஸோ இதுதான் இந்த புகைப்படங்கள். ஸோ வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன், முதல் மலை, 3வது மலை, 7வது மலை இறங்கும் ரொம்பவே சிரமம். முதல் தடவை ஏறுறவங்க பார்த்துக்குங்க. ஸோ கீழே இறங்க போகிறோம். அதுதான் செக்கிங் பாயிண்ட்டு. வனத்துறை இந்த தடவை ரொம்பவே செக் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர்ஸு, லைட்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பிளாஸ்டிக் தயவுசெய்து எடுத்துகிட்டு போகாதீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஹெல்த் ஏதாவது செக் பண்ணுன்னா அங்கே வந்துட்டு மெடிக்கல் கேம்ப் இருந்துச்சு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே பார்த்துட்டு இறங்கிருங்க. ஸோ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், அந்த சைடு நேராக போனால் ஏறி இறங்கணும். அந்த சைடு லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு குரங்கு தொலைகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுங்க வாழைப்பழம் இல்லைன்னா சாப்பாடு ஏதாவது வச்சுருந்தா சாப்பிடுங்க. பிஸ்கட்டு இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் கூட அப்படியே போட்டு போயிடுங்க. எதுவும் வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம கொடுத்தா கிட்டக்க வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே இறங்குறப்பமே சரி, ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு ரிட்டன் கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்துட்டு இங்கே ரிட்டன் ரீச் ஆகிறதுக்கு 4 மணி ஆகிடுச்சு. கொடிக்கம்பமே இருக்குது, இளையங்கிரி ஆண்டவரோட கொடி கம்பம். நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டும் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த செக்கிங்கு. இந்த மதிய நேரம் இப்போ வந்துட்டு 3, 4, 5 மணி கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் பக்தர்களை யாரும் ஏற மாட்டாங்க. ஸோ வெயில் டைம் வந்ததுனால சாயந்தரமே இதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே சாயந்தரம் தான் இறங்குவாங்க. ஸோ செக்கிங் பாயிண்ட்டு கூட பார்த்துக்குங்க. ஸோ அதனால தான் இறங்குற மட்டும் தான் அங்கே இருக்காங்க, யாரும் ஏறல. ஸோ அதுக்கப்புறம் மேலே போகிறப்ப இந்த கோயில் பூட்டி இருந்துச்சு, வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில். ரிட்டர்ன் வரப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. காலையில் ஒரு 7-8 மணி போல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நைட்டு தான் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாங்க. பெண்கள் இது வரைக்கும் கூட வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். மக்களை வெற்றிகரமாக ஏறி இறங்கியாச்சு. ஏறுறதுக்கு 7 மணி நேரம், கீழே இறங்குறதுக்கு 8 மணி நேரம். இந்த 1 மணி நேரங்கிறது ரீல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு சார்ஜை போட்டுட்டு ஒரு ஈவினிங் மறுபடியும் ஒரு 7 மணியை போல் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் மேலே இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டோட்டலாக 17,141 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஆக்சிலோமீட்டர்லேயே காமிக்கிது பாருங்கள், 12 கிலோமீட்டர். ஆக மேலே ஏறுறது 6, கீழே இறங்குறது 6. 12 மணிக்கு தானே ஏறணும். ஸோ 12 கிலோமீட்டர் கரெக்டாக வருது கைஸ். சின்ன அந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு நடந்தது, அங்கே போனது இங்கே போனதெல்லாம் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். ஃபோட்டோஸுமே போட்டு விடுறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பக்தர்களாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. டூரிஸ்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா ரீல்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கஷ்டம் தெரியும். ஆனால் ஸ்லோ பண்ணி போகிறனால யார் எப்படி போனாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு இறங்கிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுறது நல்லது. இதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே 31 அந்த சித்திரா பௌர்ணமி முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வனத்துறை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே விசிட் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு வாங்க மக்களே. நன்றி, வணக்கம்.